அற்புத அமல அன்னை ஆலயம் சிவந்தாங்களுக்கு தவக்காலம் அப்படின்றதால வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைக்கு சென்றிருந்தோம் நண்பர்களே. சிலுவை பாதையின் சில நிகழ்வுகள் உங்களுக்காக மரங்கள் பற்றி ஃபாதர் பேசியிருந்தாங்க, அது நீங்கள் கேளுங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே நெஞ்சால் அச்சிஷ்ட பாரமான சுமை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். உங்களுடைய வாழ்வில் யாரேனும் வெட்டி குழி தோண்டி புதைத்திட வேண்டும் என்று நினைத்தால் அதை எனக்கே செய்யுங்கள் என்றதாம் விதை. உங்களது வாழ்க்கையில் யாரையேனும் வெட்டி சாய்க்க வேண்டும் என்றால் அதை எனக்கே செய்யுங்கள் என்றதாம் வாழை மரம். உங்களுடைய வாழ்வில் யாரையேனும் கை காலை முறித்து ஒடித்து புதைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை எனக்கே செய்யுங்கள் என்றதாம் முருங்கை மரம். நம்முடைய வாழ்விலும் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ இத்தகைய எண்ணங்கள் தோன்றி மறையலாம். ஆனாலும் இரண்டாம் முறை இயேசு வீழ்ச்சியை சந்தித்தாலும் துவண்டு விடவில்லை, தலை குனிந்து விழுந்து விடவில்லை. விதையை போல முளைத்து எழுகிறார், வாழையை போல தலைத்து எழுகிறார், முருங்கையை போல முயற்சி செய்து எழுகிறார். எத்தனை முறை வெட்டினாலும் வாழை மீண்டும் மீண்டும் தளிர்த்து விடுவதை போல் நம் வாழ்வில் இயேசுவை போல எழுந்து வீறு நடைபெறுவோம். வாழ்வில் துன்பங்கள் யதார்த்தங்களே என்று நினைத்து துன்பங்களை துணிவோடு எதிர்கொண்டு அந்த துன்பங்களை இன்பங்களாக மாற்றிட இறைவனிடம் வேண்டுவோம். இயேசு விழுந்தார், ஆனால் விழுந்தே கிடக்கவில்லை. எழுந்து போராடினார், மீட்பை தந்தார். நாம் எப்படி விழுந்தே இறக்கப் போகிறோமா, எழுந்து நடந்து வெற்றியை சுவைக்க போகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, பல முறைகள் நாங்கள் இந்த மண்ணில் வீழ்ந்தாலும் சோகத்தில் ஆழ்ந்தாலும் நாங்கள் எங்கள் நிலையின் பொருட்டு துவண்டு விடுகிறோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் துவண்டு விழுந்து விடுகிறோமோ அப்பொழுது உம்முடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடமாக அமைந்து எழுந்து வீறு நடை போட எங்களுக்கு